நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தேடும் செவ்வந்தி பூவிது நான் தேடும். என்னடா கட்டபொம்மா என்ன பாட்டு மாமா. அது தெரியுது, உன் பாட்டுக்கு பாடுறிய, அதான் ஏன் கேக்குறேன். இதயத்தில் இடி இடித்தது, கண்ணில் மழை பெய்தது, உதட்டில் ரோஜா பூத்தது. டேய் புரியலடா. கவிதை மச்சி. யார் எழுதுந்து? மை செல்ஃப் டா. மண்டபத்துல யாரோ எழுதி கொடுத்ததை கொண்டு வந்து என் பாட்டுன்னு சொல்றேன். இட்ஸ் ஒன்லி ரிட்டன் பை ஷா. காப்பிரைட் என்னோடது. டேய் இதெல்லாம் வார மலர்ல பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாங்கடா. மச்சி என்னன்னே தெரியலடா. படுத்தா தூக்கம் வரல, பிரியாணி வாங்கி வச்சா பசிக்கவே மாட்டேது, மழை பெய்யறப்ப அப்பவும் வேர்க்குது, வெயில் அடிக்கிறப்ப குளிருது. ஏன் மச்சி? உனக்கு ஏதோ பயங்கரமான டிசீஸ் நினைக்கிறேன்டா. நல்ல டாக்டரா போய் பார்த்து காட்டு, இல்லைன்னா டக்கு நெகிரிட போற. அடுத்த ஆள் கிடைக்கிற வரைக்கும் அப்புறம் உன் ஷோவை நான் சேர்ந்து பண்ண வேண்டியதா இருக்க போகுது. நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. எனக்கு உயிருக்கு ஆபத்துனா கூட அதை பத்தி கவலைப்படாம உனக்கு வேலை ஜாஸ்தி ஆயிருதுன்னு ஃபீல் பண்ற. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? காலையிலேயே வந்து மொக்க போட்டுக்கிற. இதே காணும் மச்சி. இப்போ அந்த பொண்ணு யாருன்னு நான் கேட்கணும். அதுதானே இவ்வளவு பெரிய பில்டப். எப்படி வச்சு கரெக்டா அடிக்கிற? உன் கூட இவ்வளவு வருஷமா ஃப்ரெண்டா இருந்துட்டு நீ ஒரு கர்மம் முடிச்சவன் கூட தெரியாம இருந்தா நான்லாம் மனுஷனே கிடையாது. கேளு மச்சி கேளு. அந்த பொண்ணு யாருன்னு கேளு, என் தேவதை யாருன்னு கேளு, அந்த ட்ரீம் கேளு யாருன்னு கேளு. தெரியும்டா. நிஜமாவே தெரியுமாடா? தெரியும் தெரியும். யாருன்னு சொல்லு பாப்போம். மல்லிகா. மச்சி எப்பரா மச்சி எப்பரா மச்சி? டேய் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற பெண்கள் மொத்தம் 33 பேர். அதுல 13 பேர் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணவங்க. மீத இருக்கிற 20 பேர்ல நீ 3 பேர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணா உன் வேலை போயிடும். பேலன்ஸ்ல இருக்கிற 17 பேர்கிட்டயும் நீ ஆல்ரெடி ப்ரொபோஸ் பண்ணி செருப்படி வாங்கி இருக்கிற. புதுசா வந்திருக்கிற ஒரே ஆள் மல்லிகா தான். என்ன மாமா இவ்ளோ அசிங்கமா சொல்றா? இதை விட அசிங்கமா சொல்வேன், வேணாம் விடு. மச்சி எனக்கு இந்த கிளி ஒர்க் அவுட் ஆகுமாடா? ஒர்க் அவுட் ஆகணும் தாண்டா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். அப்படியே மச்சி என் மேல உனக்கு அவ்வளவு பிரியுமா? உங்க 2 பேரையும் சேர்த்து ஆப்படிக்கிறதுக்கு இதை விட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடையாதுடா. உன்னை கல்யாணம் பண்ணா அவளுக்கு ஆயுள் தண்டனை, அவளை கல்யாணம் பண்ணா உனக்கு தூக்கு தண்டனை. ஒரே கல்லுல 2 மாங்கா. ஆல் தி பெஸ்ட்ரா மச்சி. சூப்பரா சலாம் மச்சி. அது எப்படி எனக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்ற? எனக்கே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உனக்கு ஆகாதா? இது ஒண்ணுதானே எனக்கு பிடிக்கவே மாட்டேது. என்ன ஒரு தடவையாவது எனக்கு முழு சிகரெட்டை பிடிக்க விடுறியாடா? எல்லா தடவையும் நீ பிடிச்சு போட்ட மிச்ச சிகரெட்டை தான் பிடிக்க வேண்டியது இருக்கு. டேய் ஜாங்கிரி தலையா, உன் டெக்னிக் என்ன எனக்கு தெரியாதா? என் பின்னாடியே சுத்த வேண்டியது, எவ்வளவு நான் வேணான்னு சொல்லுவேன்னு பார்க்க வேண்டியது, உடனே ஆறுதல் சொல்ற மாதிரி அவகிட்ட போய் பிட்ட போட வேண்டியது. உன்ன மாதிரி அல்பைங்களுக்கு துண்டு சிகரெட் கிடைக்கிறதே ஜாஸ்தி. சரவணா ஒரு சின்ன டவுட்ரா. என்ன? ஒருவேளை உனக்கு அவன் மேல ஆஹா ஓஹோ ஊஹு எதுவும் இல்லையே? சஜா சரி அவளுக்கு உன் மேல? அது எனக்கு தெரியாதுப்பா. சரி நான் எதுக்கு மீனாட்சி கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏய் விளையாடாதடா. அவ இங்க வேலை செய்யறான்னு மீனாட்சிக்கு தெரியாது. தெரியாதா? தபரா நீ எங்கேயாச்சும் உளறி கிளறி வைக்க போற. ஐயோ இந்த சகுனி கிட்ட உண்மையை உளறிட்டேனே. சரவணா எனக்கு என்னமோ மல்லிகாவால ஆப்பு வாங்க போறது இந்த ஷா மாதிரி தெரியல, நீதான் நினைக்கிறேன். மீனாட்சி மீனாட்சி. என்னப்பா காஃபி போடவா? மீனாட்சிங்க காணுமேப்பா. என்ன காமெடி பண்றியா? ஏன்பா நல்லா இல்லையா? ரொம்ப பழசு. மீனாட்சிங்க கோயிந்தா கோயிந்தா. இப்ப ஏன் அவனை வெறுப்பேத்துற? மீனாட்சிங்கப்பா எல்லாத்தையும் நீ அப்பப்ப மறந்துடுவிய. என்ன மறந்தாங்க? மீனாட்சி எங்க போயிருக்கான்னு தெரியாதா உங்களுக்கு? மீனாட்சி எங்க போயிருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டா மீனாட்சி எங்க போயிருக்கான்னு ஒரு பதில் சொல்லுங்க. அதை விட்டு உனக்கு தெரியாதா எனக்கு தெரியாதான்னு என்ன? டேய் அவ அவங்க அப்பா அம்மா கூட திருப்பதி போயிருக்காடா. திருப்பதிக்கா? ஏன் தெரியாத உனக்கு? இப்படி அதிர்ச்சியாரு?
அவ எதுக்கு திருப்பதி போறா? என்னப்பா இப்படி கேக்குற? வெள்ளை வெட்டி ஏற்கனவே டைட்டா இருக்காரு. பாலாஜிய போய் பார்த்தா ஏதாவது நல்லது நடக்கும் தானே பார்க்க போயிருக்காங்க. அவர் போட்டோம், இவ எதுக்கு திருப்பதி போயிருக்கான்னு தானே கேக்குறேன். போயிட்டு வரட்டும்டா. திருப்பதிக்கு போயிட்டு வந்தா ஒரு திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க. உன் சம்பளமும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏங்க பாலாஜி குடுக்கறாரா இல்லையாங்கிறதெல்லாம் பையனுக்கு டவுட் இல்ல. மீனாட்சி ஏன் திருப்பதிக்கு போனா? இதான மைசன் உன்னோட கேள்வி. ஏன் போனான்றது இல்ல, போறதுக்கு முன்னாடி ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போவான் போனா, அதான் என் பிரச்சனை. நியாயமான கேள்வி மைசன். கள்ளு குடிச்சாலும் கணவன், ஃபுல்லா அடிச்சாலும் புருஷன். வாங்கிட்ட எப்படி சொல்லாம போலாம்? உஷே, டேய், அவ உனக்கு போன் ட்ரை பண்ணிட்டு இருந்தாளடா. சரி, லைன் கிடைக்கல, அதுக்காம சொல்லாம போறதா? கரெக்ட் சரவணா. அது எப்படி பர்மிஷன் இல்லாம போலாம்? பர்மிஷன் விடுமா, அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்ல. அதானே. ஏய், லேசா கங்கு தெரியுது, அதை உசு உசுன்னு ஊதி எரிய வச்சிடாத. ஏமா, வீட்டுல 2 பெரியவங்க இருக்கிறீங்க, ஒருத்தி இப்படி ஊருக்கு போனா ஏமா உன் புருஷன் கிட்ட சொன்னியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? சரவணா, அந்த ரைட்ஸ் எல்லாம் உங்க அம்மாக்கு இல்லப்பா. நான் உனக்கு தான் மம்மி. மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் நான் டம்மி. கடுப்பா இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சிட்டு வந்தேன். இப்ப அவ கிளம்பி திருப்பதி போயிருக்கா. டேய், அவ கோயிலுக்கு போயிருக்கிறா. ஏன் போனாலும் கேட்க கூடாது, அது முறை இல்ல. சொல்லிட்டு போயிருக்கலாம் தான் சொல்றேன். சரவணா, நான் சொன்னா உனக்கு கோவம் வரும். உன் பொண்டாட்டிய நான் தப்பா சொல்றேன்னு உனக்கு தோணும். நீயே யோசிச்சு பார்த்தா உனக்கே தெரியும். உன் பொண்டாட்டி ஏதாவது உன்கிட்ட சொல்லிட்டு செய்யறாளா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே உன்கிட்ட சொல்றா. ஏய், போன் எடுத்து பேசுற. சுவிட்ச் ஆஃப்னு வருது. சார்ஜ் இல்லாம இருக்கண்டா. இவ்வளவு நேரம் வீட்டுல தானே இருந்தாளுங்க, சார்ஜ்ல போடாமலே இருந்திருப்பாளுங்க. உன்கிட்ட பேச பிடிக்கல, அதான் அமுக்கி வச்சிருக்காளுங்க. நீ கொஞ்சம் சுமாரு. சரவணா, மத்த யாருக்காவது போன் பண்ணி பாரு. ஒன்னும் தேவையில்ல. ஏண்டா? ஏன் அந்த போன் அவடிக்கிறது? சொல்லாம கிளம்பி போயிருக்கிறா. வழியில ஒரு போன் பண்ண கூட தோணல பாரு அவளுக்கு. சரவணா, நம்ம வீட்டு நாயா இருந்தாலும் கட்டி போட்டுதான் சோறு போடணும். நம்ம வீட்டு பேயா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே வச்சுதான் ட்ரீட் பண்ணணும். சொல்றத சொல்லிவிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். டேய், இதெல்லாம் ஒரு மேட்டரா? இல்லையா? ஊருக்கு கிளம்பி போறா, அங்க ஒரு 2 நாள் இருக்க மாட்டா? சொல்லணும்ன்ற ஒரு பேசிக் கர்ட்டசி தானே. அப்புறம் என்ன புருஷன் பொண்டாட்டிலாம்? அதை தாண்டா நானும் சொல்றேன். மத்தவனா தான் போன் பண்ணிட்டு பார்க்க போனோம், கிளம்புறப்போ சொல்லிட்டு போனோம். புருஷன்ற உரிமையில போயிருக்கிறா, இதே நீ பெருசு படுத்துற? இல்லப்பா, அவ பண்றதை எதுவும் நான் பெருசா யோசிக்கிறது இல்ல. அட்லீஸ்ட் இதெல்லாம் அவ சொல்லணுமா இல்லையா? சரவணா, தப்புன்னு பார்த்தா தப்பு, உரிமைன்னு பார்த்தா உரிமை. விடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் வரலையே. வரலாமா? ஏங்க, நீங்க வருவீங்கன்னு தான் அந்த கொசு கடியில 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருக்கேன். ஏங்க, உங்க கையில போன் இருக்கு, போன் பண்ணி வாடினா வரப்போறேன். ஏதோ புதுசா லவ் பண்றவங்க தெருவுல காத்துட்டு இருக்கிற மாதிரி காத்துட்டு இருக்கீங்களே. அது இல்ல, உங்க அம்மாவோட பேசிட்டு இருந்தீங்க, அதான். அப்புறம் என்ன? எனக்காகவா திருப்பதி ட்ரிப் கேன்சல் பண்ணீங்க? ஆமா, பண்ண மாட்டாங்களா என்ன? இல்ல, வழக்கமா அப்பா அம்மானா யோசிப்பீங்க. அப்பா அம்மாண்டு இல்ல, எது நியாயம்னு தோணுதோ அதை பண்ண வேண்டியதான். அப்படியா? ஆமா. நியாயம் தோணாததை பண்ண மாட்டீங்க. தனியா இருக்கிறப்போ என் கை பிடிக்கிறது உங்களுக்கு நியாயம் தோணலையா? எல்லாத்தையும் கேட்டு கேட்டுதான் வாங்க வேண்டியதா இருக்கு. சரிங்க. கொஞ்சம் பக்கத்துல வரலாம், அதுவும் நியாயம்தான். இல்லங்க, வீட்டுல
வெளியில பண்ணாதாங்க தப்பு, வீட்ல பண்ணா என்ன தப்பு? ம். உங்க ஊர்ல இதுக்கு பேர் தான் பக்கத்துல வருதா? எங்க ஊர்ல இதுக்கு பேர் தான் பக்கத்துல வர்றது. அப்படி சிரிச்சா அப்ப இல்லைங்க, அது அது வந்து அதாவது இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இது தப்புடா தமிழ். ஏங்க இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையா? இல்ல, கல்யாணம் முடிஞ்சிட்டுமே. கிளம்பியா? ஏங்க கிளம்பியா ஊருக்கு? ஏங்க ஏங்க இப்படி கோச்சுக்கிறீங்க? நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கிட்ட வரத்துக்கு யோசிக்கிற இவ்வளவு யோகியெல்லாம் எனக்கு தேவையில்லை. போலாம் போலாம். இல்லைங்க, கிளம்புங்கிறல்ல. என்னடி மாப்பிள்ளைய துரத்துற? கல்யாணம் வாமா. சிவ பூஜையில கரடியா நுழைஞ்சிட்டானோ? ஒரு பூஜையும் இல்ல. ஏண்டி என்ன? ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்? கீழே லேண்ட்லைனுக்கு உன் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணிருந்தாங்க. ஆபீஸா? ஆபீஸ் டி, ஆபீஸ். என்னவா? இல்ல நீ எப்ப வேலைக்கு வந்து சேருவேன்னு போன் பண்ணாங்க. வேலைக்கு போறீங்களா என்ன? இல்ல மாப்ள, இந்த கல்யாணம் சமாச்சாரம் எல்லாம் முடிவு பண்றதுக்கு முன்னால வேலைக்கு அப்ளை பண்ணா வேலை கிடைச்சிடுச்சு. லோக்கல் மாப்பிள்ளனா வேலைக்கு போலாம். மாப்பிள்ள ஊரு கலடு குறிச்சிங்கிறப்போ நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? அது கரெக்ட் தாண்டி. இருந்தாலும் நீ வேலைக்கு போனினா மாப்பிளைக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கத்தானே செய்யும். ஏத்த அவ எதுக்கு கஷ்டப்படனே? உங்க பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, இருந்தாலும் அட போங்க. வயல்ல இன்னொரு பூ போட்டா அவ வாங்குற 10,000 20,000 சம்பளத்தை அசால்ட் அழிட்டு போயிடலாம். மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? ஆமாத்த, விவசாயத்துல நிறைய வரும். என்ன மாப்பிள்ள, நீங்க விவரம் தெரியாத ஆளா இருக்கீங்க. அவ சம்பளம் எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு? 1,00,000 ரூபாய். 1,00,000 மாசத்துக்கா? மாப்பிள்ள சோக்கடிக்கிறாரு. ஆமாங்க, மாசத்துக்கு தான். மாசத்துக்குண்டா ஒவ்வொரு மாசமா? மாப்பிள்ள 1 × 12 எவ்வளவு? 12. வருஷத்துக்கு 12 லட்சம். இது வெறும் கையில வாங்குற சம்பளம். இது போக பிஎஃப் அது இதுன்னு பிடிப்பாங்க. வீடு வாங்கணும்னா லோன் எடுத்துக்கலாம். இன்னும் என்னென்னமோ இருக்கு. சொல்லுடி. நிறைய இருக்கு. குழந்தை பெத்துக்கணும்னா 6 மாசம் லீவ் தருவாங்க. யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சிங்கிள் பைசா செலவு பண்ண வேணாம். மெடிக்ளைம் இருக்கு, பிக்கப் டிராப் இருக்கு, டீ காஃபி சாப்பாடு இப்படி எல்லாமே ஃப்ரீ. எப்படிங்க? என்ன மாப்பிள்ள எப்படிங்கிறீங்க? அங்க அவையவே வேகாத வெயில்ல வயல்ல கஷ்டப்பட்டு உழுது விதைச்சு வாய்க்கால தண்ணி வருமா கிணத்துல தண்ணி வருமா மழை பெய்யுமான்னு தினம் பயந்து விவசாயம் பண்றான். அங்க அவன் சேத்துல கால் வைக்கலண்டா இங்க யாரும் சோத்துல கை வைக்கவே முடியாது. சோத்துல கை வைக்கிறவங்களுக்கு சம்பளத்தை பாத்தீங்களா? பாவம், ஊர்ல இருக்கவங்களுக்கு கோமணத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. எப்படித்த? என்ன மாப்பிள்ள திடீர்னு கம்யூனிஸ்ட் மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நான் எந்த கட்சி இல்ல இல்ல, நியாயமாண்டு தான் கேக்குறேன். 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்ல மாப்பிள்ள. அந்த 4 பேர் யாருன்னு கேக்குறீங்க? நீங்க, நானு, இவ, உங்க அப்பா அம்மா இப்படி. என்ன மாப்பிள்ள, இப்ப கூட நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஊர்ல கடந்து நீங்க என்னமோ வானம் பொழிது பூமி வளையுதுன்னு டயலாக் சொன்னீங்களே, அது இல்லம்மா. கஷ்டப்பட்டு உழைச்சு விதைச்சு அத பண்ண வேண்டிய அவசியம் இல்லன்னு தான். நீங்க இங்க இருந்தா இவ ராஜாத்தி மாதிரி சம்பாதிப்பா, நீங்க ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடலாம். ஐயா, அது எப்படி? இல்ல மாப்பிள்ள, நானும் அதை செய்யுங்கன்னு சொல்ல வரல. நாம அப்புறம் கஷ்டப்பட வேண்டாமேன்னு தான் சொன்னேன். உங்களுக்கு கஷ்டம் இல்ல மாப்பிள்ள, நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போறதுக்கு கஷ்டமா இல்லையான்னு யோசிக்கணும்ல. இப்பவே உங்களை இங்க வந்துருங்கன்னு நான் சொல்லல. நம்ம சௌந்தர்யா அம்புட்டு புத்திசாலி. இங்க அவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கு சம்பாதிக்க. நாளைக்கு இங்க ஏதாவது வியாபாரம் பண்ணலாம் நீங்க யோசிக்கலாம். தங்கச்சிங்க 2 பேரும் இங்கதான் படிக்க போறாங்க. ஒருவேளை நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்துட்டீங்களா, நீங்க லட்சாதிபதி மாப்பிள. இல்ல ஒரு பேச்சுக்கு தான். ஏண்டி அந்த ஆபீஸ்க்கு போன பண்ணி பேசிட்டு வா. வாடிங்கிறேன்.
என்னம்மா தனியா விட்டாதான் யோசிப்பான், யோசிச்சா தப்பான முடிவெடுப்பான். ம், சாரி. மாமா மல்லிகா. ஏய் மல்லிகா, நீதானா? நான் வேற யாரோ உக்காந்துருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சேர்ந்து 2 நாள்ல சீனே மாறி போச்சு. ஆ? புது Dress, புது லேப்டாப்பு. மல்லிகா, கலகுற. ம். ஆபீஸ்ல கொடுத்தாங்க மாமா. ஓ, நடக்கட்டும் நடக்கட்டும். ஆனா கேக்குறேன் தப்பா நடத்துக்காத. லேப்டாப்லாம் யூஸ் பண்ண தெரியுமா? ஊர்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் போயிருக்கேன் மாமா. ஓ, அது வேறயா? என்ன மாமா, என்ன அவ்வளவு மட்டுமா நினைக்கிறீங்க? சேச்சா, அப்படிலாம் நினைக்கல. என் மனசுக்குள்ள நீ ஒரு பாரதி ராஜா ஹீரோயின் மாதிரி நினைச்சு வச்சிருக்கிற. திடீர்னு இப்படி ஜீன்ஸ் பேண்ட் லேப்டாப்னு என்னாலே நம்ப முடியல. நான் கூட எஸ்டேட் பொண்ணு நம்ம ஆபீஸ்க்கு எப்படி செட் ஆகும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நம்ம 2 பேர் பக்கத்துல நின்ன வச்சுக்க, நான் தான் ஊருக்கார மாதிரி இருக்கிறேன். உட்காருங்க மாமா. இல்ல, நான் லஞ்சுக்கு வெளியில போறேன், போயிட்டு வந்துடுறேன். ஏன் மாமா, வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வரது இல்லையா? இல்ல, மீனாட்சி ஊருக்கு போயிருக்கிறா, அதனால ஹோட்டல் தான் சாப்பிடணும். இங்க ஏன் கூட சாப்பிடுங்க. இல்ல இல்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ இருங்க மாமா, இதுவும் ஹோட்டல் சாப்பாடு தான். உட்காருங்க மாமா, சாப்பிடலாம். ஏய் உனக்கு இருக்கு மாமா. மே கமின், உள்ள வரலாமா? அதான் கரெக்டா காக்கா மாதிரி வந்துட்டியே, அப்புறம் நான் என்ன இட்லியா? எப்படிடா கரெக்டா சொல்ற? வாங்கிட்டு வந்தோன்னு தெரியாதா உள்ள இட்லி இருக்குன்னு? அப்ப அந்த மொதல் ஷோ பண்ணவ நீதானா? மாமா, எனக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான். அட பாவிகளா, கூட்டணி போட்டு குமுறீங்களா? ஒரு நல்லவனுக்கு உலகம் வச்சிருக்கிற பேரு இதானா? உன் சொந்தக்கார பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு இட்லி வாங்கி கொடுத்தா அது தப்பா? டேய், இந்த ஆபீஸ்ல நீ இட்லி வாங்கி கொடுக்காத பொம்பளைங்களே கிடையாது. அவங்கள என் சொந்தக்காரங்களா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, அல்வா வாங்கி கொடுக்கறது சத்யராஜ் ஸ்டைல்னா, இந்த மாதிரி இட்லி வாங்கி கொடுக்கறது இந்த சகுனி ஸ்டைலு. ஹலோ, யா, I'm Maggie from Radio Mirchi. மேகியா? Okay sir, okay, thank you, bye. என்ன மாமா? ஏய், நீ நிஜமாவே மல்லிகாவா இல்ல வேற யாரோவா? இந்த போடு போடுற? என் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தா மாமா. நம்புற மாதிரி இல்லையே. 30 நாள் ஆங்கிலம் கேள்விப்பட்டிருக்கோம், 3 நாள்ல எப்படி? எஸ்டேட்ல இருக்கிறப்போ நிறைய வெள்ளைக்காரங்க கூட பேசி பழகி இருக்கேன். வெள்ளக்காரங்களோட பேசின மேட்டர்லாம் ஓகே, மல்லிகா எப்படி மேகியானா? அதுதான் எங்களுக்கு புரியல. இதுல என்ன, மிர்ச்சில வேலை செய்யற மல்லிகானா நல்லவா இருக்கும், அதான் மேகி. சரி, எனக்கு 2-3 அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும். Are you busy? வெரி வெரி பிஸி. I am busy. You are busy. ஏய் மொக்க, நீ கிளம்பு. என் வேலை முடிஞ்சிருச்சு. உன்னை எங்கேயாவது டிராப் பண்ணணும்னா என் ஃப்ரெண்டு டிராப் பண்ணுவான். ஷேகர், அவர் கார்ல என்ன டிராப் பண்ணுவாரு. சேகரா? நான் கிளம்புறேன். பாய் மாமா, பாய். மாமா, யாரா இது? உன்னோட பெரிய கேடி பில்ல கில்லாடி ரங்காவா இருக்கு. உடனே ஏதாச்சும் சொல்லுவே நீ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, யாரா இது? உன்னோட பெரிய கேடி பில்ல கில்லாடி ரங்காவா இருக்கு. உடனே ஏதாச்சும் சொல்லுவே நீ. பொழைக்க தெரிஞ்ச பொண்ணுடாவ. இந்த ஊர்ல பொழைக்கணும்னா இப்படிதான் இருந்தாகணும். மச்சி, மாறினதெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி. டேய் பட, சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டு. நான் பேசுறது இருக்கட்டும், இந்த மேட்டரை மீனாட்சிட்ட பேசிட்டியா? இன்னும் இல்ல. ஏன் சொல்ல? அதான் மல்லிகா வேணான்னு சொன்னல. ஓ, அப்போ நீ மீனாட்சி சொல்றத விட மல்லிகா சொல்றதான் கேட்பேன். இல்லடா மாமா, உன் காதுல ஒரு அபாய சங்கு ஊதுறேன், அலர்ட் ஆயிக்கோ. இந்த மேட்டரை எவ்வளவு சீக்கிரம் உங்க வீட்டுல ஓபன் பண்றியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு நல்லது. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. எனக்கு என்னமோ அடுத்த 50-60 எபிசோடுக்கு முக்கியமா கதையை நகர்த்த போறது இவதான் நினைக்கிறேன். ஏய்,
ஓரமா வந்து போற ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேரக்டர் தான் நீ. அந்த வேலையை ஒழுங்கா பண்ணு, இந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. எல்லாம் கேட்க முடியாது. ஏய், நீ கேட்கல சொல்லுவேன்டா. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறாள். ஏய், ரொம்ப பழைய மேட்டர்டா அது. கண்ணா, புது மேட்டர் இப்ப வருது கேட்டுக்கோ. ஒவ்வொரு ஆணோட தோல்விக்கு காரணமான பொண்ணு பின்னாடி இருக்க மாட்டாடா, முன்னாடிதான் இருப்பா. இங்க வாயேன். நான்சென்ஸ். சீப்பர். தத்துவ மேதைகளை அசிங்கப்படுத்துறதே இந்த உலகம் வழக்கமா வச்சிருக்கு. வாட் அ பிட்டி வேர்ல்ட்.